இப்போ தேவை வந்து இந்த மேகதாது காவிரி பிரச்சனை இப்போ தண்ணி வந்துடுச்சுன்னு அமைதியா இருந்துடக்கூடாது. இன்னும் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு சிக்கல் இருக்கு. இப்போ தண்ணி கொஞ்ச நாள் வந்துட்டு இருக்கு. இந்த ஆண்டு வந்து எல் நீனோ சூப்பர் எல் நீனோ எஃபெக்ட் ஆண்டு இந்த ஆண்டு. இந்த பிரச்சனையை இன்னும் அதிக அளவில் கையாளணும். அதுக்கு அனைத்து கட்சிகளை முதலமைச்சர் அவர்கள் அழைக்க வேண்டும். அதுல என்ன ஈகோ எங்களுக்கு ஒன்றும் புரியல. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தா போதுமா? போதாது. சட்ட போராட்டங்கள்லாம் எங்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். கேட்டு ஒரு கூட்டு முடிவெடுக்க வேண்டும். இந்த காவிரி பிரச்சனையில திமுகவுடைய நிலைப்பாட்டு நான் சொல்றேன் பாருங்களேன். தொடர்ந்து இந்த காவிரி பிரச்சனையில திமுக தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம் நான் பாக்குறேன். 1971 அப்போது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்கு என்னன்னா, அப்போ வழக்கு இந்த காவிரி பிரச்சனை சம்பந்தமான வழக்கு. அதுல காவிரி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று அப்பவே அந்த வழக்கு. இந்த வழக்கை அப்பொழுது கலைஞர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் இருந்த வழக்கை திரும்ப பெற்றார். இந்திரா காந்தி அம்மையாருடைய அழுத்தத்தின் காரணத்தால். அப்ப மட்டும் அவர் திரும்ப பெறலன்னா இந்நேரம் இந்த காவிரி பிரச்சனைக்கு அன்னைக்கே தீர்வு வந்திருக்கும். 90 நடுவர் மன்றம் அமைச்சு 91 இடைக்கால தீர்ப்புலாம் இல்ல, அது 70 இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்திருக்கும். அது மிகப்பெரிய ஒரு துரோகமா நான் பாக்குறேன். அடுத்தது 71, 72, 73 3 அணைகள் ஏமாவதி, கபினி, ஆரங்கி காவிரியின் குறுக்கே கர்நாடகாவில் கட்டியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அனுமதி இல்லாம இவர் என்ன பண்ணிருக்காரு, சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அவ்வளவுதான். அடுத்தது 74 அந்த 24 போட்ட ஒப்பந்தம், 50 ஆண்டுகள் போட்ட ஒப்பந்தம் புதுப்பிக்கல. 74 புதுப்பிக்கல. அப்போ கலைஞர் தான் இருந்தார். அதன் பிறகு 2007 நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு வந்தது. இறுதி தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்புல எவ்வளவு நல்ல அம்சங்கள் இருந்தது. என்னன்னா, காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைச்சா அந்த பவர்ஃபுல் மேனேஜ்மெண்ட் போர்டு, எல்லாம் அதிகாரம் உள்ள அந்த போர்டு, அதை அமைக்கலாம் அப்படின்லாம் அந்த நடுவர் மன்றத்துல இறுதி தீர்ப்புல இருந்தது. அது அப்படியே கிடப்புல போட்டு மெத்தனமா இருந்து கிடப்புல போட்டுட்டாங்க திமுக அரசு. அப்போ அதன் பிறகுதான் ஜெயலலிதா அம்மையார் 2013 வந்து அது கெசட் நோட்டிபிகேஷன் பண்ண பிறகுதான் அதுல சிக்கல் எல்லாம் வந்து அப்புறம் கர்நாடகா போட்டு அப்புறம் உச்ச நீதிமன்றத்துல 2018 தான் அதுல இறுதியா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குது. அதன் பிறகும் இந்த ஆண்டு மார்ச் மாதம் திமுக ஆட்சி காலத்துல இறுதி காலத்துல மார்ச் மாதத்துல யாருக்குமே தெரியாம, எந்த கட்சியும் கேட்காம, யாருக்குமே தெரியாம ரகசியமாக மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் திமுக அரசு அனுப்பி இருக்கிறது. அது என்ன கடிதம்னா, மேகதாது நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கடிதம். இது யாரை கேட்டு அனுப்புனீங்க? என்ன அவசியம் உங்களுக்கு? இது செய்தது திமுக தான் மார்ச் மாதம். அதன் பிறகு சட்டமன்றத்தில் இப்போ 2 மாதத்துக்கு முன்பு சட்டமன்றத்தில் தீர்மானம் அந்த நேரத்தில் அதுல ஒரு திருத்தம் வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் கொண்டு வர்றார். என்னன்னு, மேகதாது நடுவர் மன்றம். அதாவது ஒரு ஆற்று பிரச்சனைக்கு தான் நடுவர் மன்றம் கொண்டு வருவாங்க தவிர அந்த ஆற்றில் இருக்கின்ற டேம் பிரச்சனைக்காக நடுவர் மன்றம் யாரும் கொண்டு வர மாட்டாங்க. ஒரு 6 2 மாநிலம் 3 மாநிலத்தில் இருக்க 6 பிரச்சனையா, அப்பதான் நடுவர் மன்றம் கொண்டு வருவாங்க, ட்ரிபியூனல் கொண்டு வருவாங்க. தவிர அதுல இருக்கிற ஒரு டேமுக்காக அந்த பிரச்சனைக்காக நடுவர் மன்றம் யாரும் கொண்டு வர மாட்டாங்க. ஆனா திமுக அது கொண்டு வந்திருக்கு, பரிந்துரை செஞ்சிருக்கு. அதுலயும் இப்ப இருக்கிற அரசை அதை இந்த திருத்தத்தை, இந்த தீர்மான திருத்தத்தை கொண்டு வந்தது எதிர்கட்சி தலைவர். அதனால இவங்க போற போக்கே வேற. ஆனாலும் இப்ப நான் மறுபடியும் இந்த பிரச்சனைக்கு நான் வரேன். நான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். அதன் பிறகு இப்போ பட்ஜெட்டை பத்தி கேட்டீங்க. இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு வேற விதமான ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. என்ன எதுக்குன்னா, இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தமா. அதாவது அரசு வேலைகள் எல்லாமே ஒண்ணு தற்காலிக வேலைகள் அல்லது தனியார் வேலைகளாக, ஒண்ணு பிரைவேடைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஒர்க்ஸ், இல்லைன்னா டெம்பரரி ஒர்க்கர்ஸ். இந்த நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துங்க, போக்குவரத்து துறையில இப்போ அந்த பேருந்துகளை இயக்கணும்னா அரசு வந்து நிதி கொடுக்குமா, அந்த பேருந்துகளை வந்து தனியார் நிறுவனங்கள் வந்து இயக்குவாங்களாம். அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம், எலக்ட்ரிக் பஸ். இது திமுக தான் கொண்டு வந்தாங்க. ஆனா நீங்க எதுக்கு அவங்களை பின்பற்றுறீங்க?
அதே போன்று இபி மின்சாரத்துறையில அந்த தற்காலிகமா இருக்கின்ற பணியாளர்களை அது வந்து அவங்களுடைய பணி நிலைப்புலாம் ஒன்றும் கிடையாது, இன்னும் தற்காலிகமாக தான் இருக்கணும். அதுலயும் எப்படி கான்ட்ராக்ட் கொடுக்கலாம். துப்புரவு பணியாளர்களை அவங்கள வந்து தனியார் மயமாக்குறது, அந்த வேலைகள்லாம் எல்லாமே இப்போ தனியார் மயமாக்குகின்ற ஒரு சூழல். இப்போ ஒரு ஜிஓ ஒன்று இருக்கேன் கையில. இல்லை என்னன்னா சமீபத்தில் மான்டேக் சிங் அலுவாலியா அவரை வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஐவர் குழு, அவர் தலைமையில் ஐவர் குழு தமிழ்நாட்டுக்கு வருவாயை எப்படி எந்த துறையில ஈட்டலாம் என்று, அது வந்து வரி வருவாய், வரி அல்லாத வருவாய் எப்படி கொண்டு வரலாம், இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு அதற்கு பரிந்துரையை சொல்லியிருக்கிறார். அதுல டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா advise the government on measures to augment the state's own tax and non-tax revenues and on policy and administrative measures to improve revenue buoyancy and efficiency and self-reliance. It's okay. Identify new and under-tapped sources of revenue and to examine non-tax avenues including PSU dividends, land and asset monetization and improved user charges. இதுல தான் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு நிலம், இதுல எப்படி வருவாய் ஈட்டலாம். ஒண்ணு நிலத்தை விற்கிறது, இல்ல நிலத்தை லீஸ் கொடுக்கறது. அது இல்லாம யூசர் சார்ஜஸ்னா என்ன, இப்ப மின் கட்டணம் எப்படி உயர்த்தலாம், பேருந்து கட்டணத்தை எப்படி உயர்த்தலாம், வருவாயை மக்களை பிழிஞ்சு எப்படி வருவாயை ஈட்டலாம். மான்டேக் சிங் அலுவாலியா என்பவர் அவர் உலக வங்கியில பணியாற்றினார். அதன் பிறகு வந்து பிளானிங் கமிஷன் டெபுட்டி சேர்மனா இருந்தார். அவருடைய வேலையே என்னன்னா இருக்கிற பிரைவேடைசேஷன் தான். அவர் பிரைவேடைசேஷன் எக்ஸ்பர்ட். எல்லா அரசு வேலையும் அரசு துறையும் தனியார் கிட்ட கொடுத்துட்டு அதுல வந்து வருவாயை மானிட்டைசேஷன். அது அப்படி எல்லா வேலையும் பிரைவேட்டுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அரசு வேலைகள் எங்க இருக்கும், சமூக நீதி எப்படி நீங்க பின்பற்றுவீங்க, இடஒதுக்கீடு எப்படி நீங்க பின்பற்றுவீங்க. நீங்க உங்க தேர்தல் அறிக்கையில கிட்டத்தட்ட காலியா இருக்கின்ற அரசு வேலைகள் அத்தனையும் நிரப்பவும் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு 6.5 லட்சம் அரசு வேலைகள் காலியா இருக்கு தமிழ்நாட்டுல. இதுல இன்னொரு வேடிக்கையான ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கடைசியில பாத்தீங்கன்னா, ரெக்கமெண்ட் வேஸ் ஆஃப் என்ஹான்சிங் ரெவென்யூ ஃப்ரம் ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் through changes in regulation and taxation policy on liquor. இதுக்கு தான் மான்டேக் சிங் அலுவாலியா கூப்பிட்டீங்களா? டாஸ்மார்க் வருமானத்தை எப்படி அதிகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு, மதுவால வருமானத்தை எப்படி அதிகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஒரு பக்கம் நீங்க படிப்படியா மது விலக்கு கொண்டு வருவோம்னு சொல்றீங்க, மற்றொரு பக்கம் நீங்க மதுவுல எப்படி கூடுதலா வருமானத்தை எப்படி ஈட்டலான்னு. அப்ப என்னதான் உங்களுக்கு நிலைப்பாடு? இது இல்லாம வந்து மது விற்கிறதுக்கு ஒரு தனியா ஒரு செயலி வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஆப். உங்களை மக்கள் தேர்வு செய்ததுக்கு காரணமே வந்து கடந்த திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த மதுவால போதை பழக்கத்தால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லை, அதனால உங்களை தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் நீங்களும் வந்து அந்த மதுவை எப்படி இன்னும் கூடுதலா விற்கலாம், டாஸ்மாக் கடை எப்படி தனியார் கிட்ட கொடுக்கலாம், மதுவுக்கு எப்படி செயலியை பயன்படுத்தி இன்னும் மது விற்பனை அதிகப்படுத்தலாம்னு சொல்றதுன்னா, அப்போ நீங்க ஒரு பக்கம் சிங்கப்பெண்ணின்னு ஒரு பண்றீங்க, இன்னொரு பக்கம் மது குடிங்க, அதிகமா குடிங்கன்னு சொல்றீங்க. இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுட்டு இருக்கா? அது நாளைக்கு நாங்க முடிவு பண்ணுவோம். பாட்டாளி முடிச்சு இருந்து நாளைக்கு காலையில நாங்க முடிவு பண்ணுவோம். ஏன்னா இன்னொன்னு, இந்த கூட்டமே நாளைக்கு நடக்கிற நிச்சயமா யாரும் திமுக போக போறது இல்லை, அண்ணா திமுக போக போறது இல்லை. நடக்கிறது என்னன்னா, திமுக நிலைப்பாடு தெரிந்து கொள்ளத்தான் காங்கிரஸ் மூலமாக இந்த கூட்டம் நடைபெறுது. இன்னும் மத்திய அரசே அறிவிக்கல, டீலிமிட்டேஷன் நாங்க கொண்டு வருமா வரலையான்னு மத்திய அரசு அறிவிக்கல. அறிவிக்காத பொழுது இந்த ஒரு கூட்டம் எதுக்கு?